ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேற்று சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அரக்ஷியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் மக்கள் காட்டிய எதிர்ப்பை ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது பாராட்டியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு மத்தியில் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்காக ஈரான் மக்கள் துணிச்சலுடன் போராடுவதை பாராட்டிய ரஷ்ய ஜனாதிபதி ஈரானுக்கு உதவ ரஷ்யா சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் எனவும் தெரிவித்தார். அண்மைய நிகழ்வுகள் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மூலோபாய பங்காளித்துவத்தின் ஆழத்தையும் வலிமையையும் காட்டுவதாக இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளதாகவும் ஈரான் அது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அபாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரான் முன்வைத்த யோசனையை வெள்ளை மாளிகை பரிசீலித்து வருவதாக நேற்று அறிவித்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு குழுவுடன் ஆலோசித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் ஹோர்மூஸ் நீரிணை தடையின்றி மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது அந்த நாடுகள் இதனை வலியுறுத்தியுள்ளன. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டு சர்வதேச கடல்சார் அமைப்பு முன்வைத்துள்ள அவசர கொள்கை கட்டமைப்புக்கு ஐநா நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும் என ஐநா செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்டேரஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா மற்றும் ரஷ்ய யுக்ரைன் போருக்கு பின்னர் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்ட மிக மோசமான இடையூறு இந்த போர் எனவும் இதனை தீர்ப்பதற்கு மேலும் காத்திருப்பது கூடுதல் விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் கடந்த சில நாட்களாக தெற்கு லெபனானில் மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. நேற்று இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானின் ஜவுதர் அல் ஷக்ரியா நகர் மீது குண்டுவீச்சு நடத்தியதாக அல் ஜசீரா அரபு சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அந்நாட்டின் பல மத வழிபாட்டு தலங்கள் சேதமடைந்துள்ளன.